நேற்று வந்த பசங்கப்பா செங்கோட்டையனை தவிர யாரும் அமைச்சரவையே பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீமை வச்சுக்கிட்டு திமுகவை எப்படா இவங்க சட்டமன்றத்தில் சமாளிக்க போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடிப்பொலி உள்ள பூண்டு புலன்னு புலந்துட்டாங்க. ஏறி மிதிச்சு தள்ளுறாங்க. இதில் வேற கவுண்டர் வாங்கிட்டு ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியுதுங்க எக்ஸில். இன்னும் 2.5 மணி நேரம் அதெல்லாம் நான் பார்த்துட்டோம்டா, நீ வேற சொன்னாதான் நாங்கள் பார்க்கணுமா? ஏற்கனவே நாங்கள் லைவை முழுசாக பார்த்துட்டோம். 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதால் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய வருங்காலத்துக்கு நல்லது. எப்படி சபை எடுக்கும் இதில் இருக்கிறோம் சப்புன்னு காலையே அடிக்கிற மாதிரி நினைக்கிறேன். அது அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்க சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியது எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா எப்படி? யாரு போட்டுக்கிறா? அண்ணன், நம்ம அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் அடிக்கடி, அண்ணன் வந்து 6 அடி. நானே வந்து நின்னனாக்கா நான் இப்படி நின்று பார்த்தா ஒரு சோட்டு தரு அவர் லைட் இருக்கிறாரு. ரொம்ப பண்ணீங்கன்னா அவள் தான் 2 தட்டு பாஸ்கெட்டில் போட்டு வர. நம்ம பொதுக்கூட்டத்தோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ராணுவ உறுப்பினர் லாட்டிங்கிறாங்க. சரி, உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லணும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டி நிறுவனத்தில் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அவருக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகள் அப்படின்றத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் இன்னைக்கு பேசு பொருளா ஆகியிருக்கு அப்படின்னா அது முதல் காரணம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமர்ந்த உடனே நம்முடைய முதல்வர் திரு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் நேரலை அதை வந்து உறுதி பண்ணார். சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்க, அதை நேரலை பண்ணுங்க அப்படின்றத இத்தனை ஆண்டு காலமாக செய்ய முடியாத இந்த திராவிட பாரம்பரியம் உள்ள 75 வருஷ கட்சியும் 50 வருஷ கட்சியும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சாரு. இதுல வேற கொஞ்ச நேரம் நடுவில் கட் ஆயிடுச்சு, பாதிக்கு மேல கட் ஆயிடுச்சு அப்படின்னு கடந்த கூட்டத்தொடர்ல கதையிட்டு இருந்தவங்க, டேய் நீ இது வரைக்கும் நடத்துனதை நாங்க பார்த்ததே இல்லடா அப்படின்னு மக்கள் கேட்கறது காதுல விழலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முறை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை முதல்ல நம்முடைய நிதி அமைச்சர் திரு மரியவில்சன் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலாக பட்ஜெட் வாசிக்கிறத லைவ்ல கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. 1,00,000 பேருக்கு மேல. அத்தனை சேனல்கள்லையும் யூடியூப் கவுண்ட் மட்டும் இது. யூடியூப் சேனல் கவுண்ட்ஸ் இருக்குல்ல, தந்தி டிவி, புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் 7, நியூஸ் 18, கலைஞர், சன்னு இதெல்லாம் காட்டினாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த சேனல் இந்த சேனல் எல்லாத்தையும் புரிய போட்டீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் லைவை முழுமையா பார்த்துருக்காங்க. இவ்வளவும் பார்த்துட்டு சட்டமன்றத்துல நீங்க என்னெல்லாம் அட்டூழியம் பண்றீங்கன்றத முழுசா பார்த்து இன்னைக்கு வந்து நம்ம தொகுதியில ஓட்டு போட்டு இந்த ஆளை எம்எல்ஏ அனுப்புனா அங்க போய் உட்காந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு காபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கலாம். தொகுதிக்கு என்ன வேணும்ன்றதாங்க மற்றவங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொகுதி மக்கள் உங்களை வந்து ஓட்டு போட்டு அமிச்சாக்கா என்ன நீ மிச்சத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மக்கள் வந்து உரிமையா ஓட்டு போட்டவங்களை பார்த்து, அது தாவேகா எம்எல்ஏவா இருந்தாலும் ஓட்டு போட்டவங்களை பார்த்து உரிமையை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நேரலை மூலமா கிடைச்சிருக்கு. விழிப்பா இருக்காங்க, சட்டசபையில விழிப்பா இருக்காங்க. பட்ஜெட் படிக்கும்போது கூட எல்லாரையும் காட்டல. பட் ஆனா அதற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கும் குறுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கும் மானிய கோரிக்கைகள் வைக்கிறதுக்குமான இந்த விவாதங்கள், காரசார விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாவே பிரம்மாண்டமா போய்கிட்டு. அதுலயும் ஹைலைட் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் நேற்று வந்த பசங்கப்பா செங்கோட்டையனை தவிர யாரும் அமைச்சரவையே பார்த்ததில்லை. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸான சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். மற்றவங்க எல்லாம் முன்னாடி அமைச்சரானதே கிடையாதுப்பா. முதல்வர் உட்பட, அதாவது ஒரு முதலமைச்சர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகி நேரடியாக முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீமை வச்சுக்கிட்டு திமுகவை எப்படா இவங்க சட்டமன்றத்துல சமாளிக்க போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிப்பொலி உள்ள பூண்டு புலன்னு புலந்துட்டாங்க. ஒரு இந்தியா டீமு பெர்முடா டீம் கிட்ட விளையாடுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மேட்ச் இருக்கும்னு யோசிச்சாங்க. ஆக்சுவலா இங்க திமுகவை பெர்முடா டீம் ஆக்கி நம்ம தாவேகா இந்தியா டீம் ஆகி ஏறி மிதிச்சு தள்ளுறாங்க. இதுல வேற கவுண்டர் வாங்கிட்டு ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியுதுங்க எக்ஸ்ல. அவங்க சைட்ல மட்டும் பாத்தியா ஆதவர்ஜன் அவர்களை எப்படி கேட்டாரு எங்க தலைவர்? அதுக்கு அடுத்து ஆதவர்ஜன் அடுத்த கேள்வி கேட்டார். அதுக்கு உங்க தலைவர் பதில் சொல்லாம
உட்காந்துருந்தாரு. பாத்தீங்களா உங்க செயல் தலைவர் வாய மூடிட்டு இருந்தாருன்னு தான் சொன்னேன். கேப் விட்டோன்னா அப்புறம் வந்து கட்ட வார்த்தை அவனையாவது கிளப்பி விட்டுருவாங்க. இதே பொழப்பு இது. கட்டுறது ஓட்டுறது இவங்க பண்ணிவிட்டா அப்புறம் நான் பேசவே இல்லை, நான் ஓட்டிட்டாங்க கட்டிட்டாங்க ஆட்டிட்டாங்க அப்படின்னு உருட்ட வேண்டியது. சரி, சட்டமன்றத்துல முக்கியமா சுவாரஸ்யமா நான் பார்த்த சில விஷயங்கள் மட்டும் நான் இங்க சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு ஏற்கனவே 2.5 மணி நேரம் அதெல்லாம் நான் பார்த்துட்டோம்டா. நீ வேற சொன்னாதான் நாங்க பார்க்கணுமா? ஏற்கனவே நாங்க லைவ முழுசா பார்த்துட்டோம். நீ என்ன சொல்ல போற புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன ஹைலைட்ஸ் இந்த மாதிரி சொல்லும் போது தாங்க சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும். முதல் விஷயம், இந்த ஆட்சிக்காரங்க தான் இதை கசிவு புதுசா வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனம் கேட்டவுடனே நம்ம நிதியமைச்சர் எழுந்து மரியவச்சன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்க கேக்குறீங்களா கசிவுன்னு. அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பத்தி பேசணும்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்க பேசுறதுனா நீங்க பேசிருங்க. 3 டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிச்சு. கசிவுன்னு ஏதோ நாங்க தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்ச மாதிரியும் இவங்களுக்கு அது தெரியாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 துறையில மட்டும் ஆடிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் முதல்வர் டேபிள்ல இருக்கு. கவலையே படாதீங்க. பாசக்கயிறு உங்க கயிறை நோக்கி வந்து கழுத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை ஆய்வு பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் முடியறதுக்குள்ள, நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன் இல்லைங்க, சட்டமன்றத்துல இந்த விவாதங்கள்லாம் முடியறதுக்குள்ளார எனக்கு அந்த ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டு அவர் டேபிளுக்கு போயிடுச்சு. அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்களாம் ஆடிட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. நாங்க பண்ணியிருக்கோம். அதெல்லாம் விசாரிச்சாதான் தெரியும். நாங்க பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் கசிவு, எங்கெங்கெல்லாம் பார்ட்டி பண்டு, நீங்க போன மாதிரியே எழுந்து ஓடுனீங்கல்ல, பார்ட்டி பண்ணுன்னு சொன்னோடனே பதிலேச்சின்னு ஆதாரத்தோட பேசுங்க. நீங்களா அந்த ஆதாரத்தோட வந்து பேசுவோம். முதலமைச்சர் எப்போ நினைக்கிறாரோ அதை அப்போ பேசுவாரு. எப்போ தேவையோ அதை அப்போ பேசுவாரு. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மரியவச்சன் ஒரு வெடியை கொண்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், அங்கேயே ஆஃப் ஆயிட்டாங்க. அடுத்து சும்மா இல்லாம என்ன பண்ணாரு, நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் இருந்தாருப்பா. சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்துக் கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழித்தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா, எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய வருங்காலத்துக்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. என்ன இழந்துக்கிறாரு, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு ரகுபதி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. இதற்கு முன்னாடி தங்கம் தென்னரசு அவர்கள் பேசினார், முன்னாள் நிதியமைச்சர். அவர் வந்து ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் ஸ்பீச் எனக்குமே ஆக்சுவலா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து என்ன சொல்றது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு எதிர்கட்சி, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெப். சட்டமன்றத்துல என்ன பேசணுமோ அதை வந்து பேசின மாதிரி ஒரு இருந்ததுங்க. ஒரு அழகான ஒரு டெலிவரி, கரெக்டான வார்த்தைகள், சரியான பாயிண்ட்ஸு, சப்ஜெக்டுக்குள்ளார பேசினார். தேவையில்லாம சோசியல் மீடியால பார்த்தேன், நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்லாம் பேசாம ரொம்ப அழகா பேசினாரு. அதை குறிப்பிட்டு அவர் அந்த மாதிரி பேசினாரு. அவர் பேசுனதுதான் நாங்க குறிப்பெடுத்துக்கிட்டோம் எப்படி பேசணும்னு சொல்லி அப்படின்னு யார் சொல்றாரு, இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு. யாருக்கிட்ட, எதிர்கட்சி முன்னாள் நிதி அமைச்சர் பேசுனதை நாங்க குறிப்பெடுத்துக்கிட்டோம் முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. அது எவ்வளவு பக்குவமான ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு அவர் மாதிரி இவர் பேசலாம்னு பரவாயில்ல, இவர் என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, சோசியல் மீடியால பார்த்ததெல்லாம் பேசுறாரு, வாட்ஸ்அப்ல வந்ததெல்லாம் பேசுறாரு. நீங்க பேசுங்க, நீங்க கோபமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, ஆனா கொஞ்சம் உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அண்ணன் சிரிச்சா மாதிரி செஞ்சு பார்ப்பேன். சிரிச்ச மாதிரி செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு உட்காந்தாலும் சும்மா இல்லை. இது வந்து அப்படி, அது வந்து இப்படி, இவங்க ஒரே புலம்பலா இருந்தது. அதுலயும் ஐயா அவை முன்னவர் அண்ணன் செங்கோட்டை அண்ணன், அவர் எழுந்து பேசுறது கூட இல்ல, அவர் உட்காரதுக்குலாம் அந்த மைக் ஒரு அடிக்கிறார் பாருங்க. அந்த துறையோட அமைச்சராக இருக்க நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் வந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடக்கும்? எனக்கு என்னவோ எதிரில் இருக்கிறவங்க சப்புன்னு காதையே அடிக்கிற மாதிரி நினைச்சு அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது என்னவோ இருக்குங்க. நான் எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் செங்கோட்டை ஐயா அவர்கள் எழுந்து நின்று பேசி முடிச்சுட்டு கீழே உட்காரும் பொழுது அந்த மைக்கை டடக்குன்னு அப்படி தள்ளி விட்டு அப்படி ஸ்டைல அப்படி உட்கார தான் எனக்கு தோணுது. உடனே ஐயோ சினிமா ரசிகர் தானே, நீங்க இப்படி தானே இருப்பீங்க, நீங்க நான் எல்லாரும் தெரியும், சரி ஓகே விட்டுருவோம். அடுத்து யாராப்பா அடுத்த சம்பவம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரகுபதி அவர்கள் என்ன பண்றாரு, பொதுச் செயலாளர் அவர்களை சிண்டிட்டார். நீங்கெல்லாம் வந்து ஆபீஸுக்கு போனா பில் வாங்கணும்,
அந்த பில்லெல்லாம் பாருங்க, நீர்வளத்துறையெல்லாம் 3% இல்லாம எந்த பில்லும் பாஸ் ஆகுது இல்லையான்ட்டாரு. அடுத்த செகண்ட் எழுந்தாரு பாரு எங்க அண்ணன். பொதுச் செயலாளர் எழுந்து கேட்டாரு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் எழுந்து ஆதாரத்தோட நிரூபிங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தலைவரே அவர்களே அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது வந்து பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்குறோம்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதான எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? எல்லாரும் நீ போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை வந்து அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது என்ன பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். எங்க முதலமைச்சர் அதை அனுமதிக்க மாட்டாரு. எங்களை தூக்கி வெளியே போட்டுருவாரு. அது உங்க பழக்க தோஷமா இருக்கும். நீங்க வாங்கினதே வந்து இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பழைய கதை அதெல்லாம். இப்ப எங்கேயும் அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. நீங்க வாங்கியிருப்பீங்க. இது திமுக ஆட்சி இல்ல, இது தாவேக ஆட்சி, இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு போட்டு அடி பொழந்தாரு அவர் பாஷையிலே. அவர் ஸ்லாங் கிண்டல் பண்ணுவாங்களே, என்னங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுனீங்க அப்படின்னு போட்டு வச்சு செஞ்சுட்டாரு. புரிச்சல அவர் பேச்சை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க எல்லாம். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். எதிர்க்கல இருக்கும், ஏதோ கேள்வி கேட்கறாங்க, அப்படியே எதிர்ல பதில் சொல்றாரு. என்னடா நீ கேட்டா போட்டு நசுக்கிறவன அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு உக்கிரமா ஆயிட்டாரு. ஒரே சட்டமன்றம் ஏய் என்னடா இவனுங்க 2-3 முறை ஆட்சி செஞ்ச மாதிரி இன்னும் ஏறி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஐயா விஜயகாந்த் அவர்கள் நாக்கத்துருத்துனா ஒரு வீடியோ வந்து போடுவாங்கல்ல, அதுதான் வந்து சட்டமன்றத்துல ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதுவா இருந்தது. அதெல்லாம் பீட் பண்ற மாதிரி இப்போ வருது. யார் அப்படின்னா, மது விலக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமாக தூக்கி போடுறது, இதை பண்றாங்க அதை பண்றாங்க. அதுக்கு நம்ம அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் அடிக்கடி, அண்ணன் வந்து 6 அடி. நானே வந்து நின்னனாக்கா நான் இப்படி நின்று பார்த்தா ஒரு சோட்டு தட்டு அவர் லைட்டுக்கிறாரு. ரொம்ப பண்ணீங்கன்னா அவள்தான் 2 தட்டு பாஸ்கெட்ல போட்டு வர. நம்ம பொதுக்கூட்டத்தோடு பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அண்ணன் எழுந்துன்னு தான் சொன்னாரு. ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருந்தாரு. இது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை. போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ, ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. நீங்க பேசணுமா? மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்ல வந்து அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் மது கொள்கையில எங்களுடைய கொள்கையில் நாங்க ரொம்ப தெளிவா இருப்போம். மது ஒழிப்பு அப்படின்றதுல நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்போம். எந்த அளவுக்கு இந்த மதுவை ஒழிக்கிறோமோ அதுதான் இந்த மாநிலத்துக்கு நல்லதுன்றது நாங்க தெளிவா இருப்போம். ஆனா இதே எங்க கட்சியில இருக்கிறவங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சரி, யாரும் சாராய ஆலை நடத்தல, சாராய பிசினஸ் பண்ணல, நாங்க அந்த தொழிலே பண்ணல. ஆனா உங்களுடைய பொருளாளர், உங்களுடைய ஐடி மினிஸ்டர், உங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள், உங்களுடைய கட்சி பிரமுகர்கள், தலைவர்கள், எம்பிக்கள் எவ்வளவு பேர் சாராய ஆலை நடத்துறாங்க.
சாராய ஆலையும் நீங்களே நடத்துவீங்களா, அரசு கொள்முதலையும் நீங்களே பண்ணுவீங்களா, இதுலதான் முறைகேடு இருக்கு, இதுலதான் வந்து விதிமீறல் இருக்கு நாங்க சொல்றோம், உங்களால மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு உட்காரும் போது லாட்டரின்னு வழக்கம்போல இவனுக்கு வந்து வாயை விட்டுருக்கானுங்க. நான் டிபேட்லயே 2 வாட்டி இந்த விஷயத்த கேட்டேன். அண்ணன் சட்டமன்றத்திலே இந்த விஷயத்த போட்டு வச்சிட்டாரு. 900 கோடி நீ லாட்டரிக்கலாம், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அந்த தொழில் பண்ணல. ஆனா லாட்டரி குடும்பத்திடம் இருந்து, லாட்டரி கம்பெனியிடம் இருந்து 900 கோடி திமுக நிதி வாங்குச்சு. அது வந்து ஏன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா உடைச்சு பேசிட்டாரு. பேசின உடனே எதிர்க்கட்சி தலைவர் டபக்குன்னு எழுந்து, அது அவங்க மாமனார் தான் கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க அப்படின்ட்டு உக்காந்துட்டாரு. இன்னும் இவர் தான் பெருசா கவுண்டர் கொடுத்த மாதிரி எழுந்து பாயிண்ட் எடுத்து கையில கொடுத்து உக்காந்துட்டாரு. அவர் இருந்த கோபத்துல டபக்குன்னு எழுந்து, அவர் எங்க மாமனாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, உங்க அப்பாவுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குல்ல, உங்க அப்பா வேற காணும், இங்கதான் இருந்தாரு, உங்க அப்பாவுக்கும் உனக்கு தான் தெரியும், போய் உங்க அப்பாவை போய் கேளு, வீட்டுல இங்க ஆள் இல்ல, உங்க அப்பா தேடி பார்த்தோம், வீட்டுல போய் உங்க அப்பா கிட்ட கேளு, எதுக்கு வாங்கினாருன்னு அவருக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு அடி போட்டு அடிச்சு அடியெல்லாம் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் தான், ஹெலிகாப்டர் ஷாட் போட்டு குழந்தைட்டாரு. மனுஷன் ஏந்துக்கல, கேமரா வந்த பக்கம் திருப்பல, டபக்கம் ஏவாவர் இறந்துட்டாரு. ஓ சீனியர் இறந்துட்டாருப்பா, ஏதோ ஒன்று எதுக்கு வாங்கினாங்க அப்படின்றத நீ சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து மருத்துவத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த மாதிரி இது கேட்டாரு, பேச்சு மாத்திட்டாங்க. என்னடா இவ்வளவு கவனமா இறங்கிட்டீங்க? இந்த படத்துல கிரி படத்துல நினைக்கிறேன், ஏன்டா நீ என்னவோ பெரிய நவுடின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ என்ன ஒரே அடிக்கு ஆப் ஆயிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டே போய் மாட்டு வரல. அந்த மாதிரி இவங்க என்னன்னா பெரிய பெரிய கட்சின்னு பார்த்தாக்கா 2 கேள்வி ஆப் ஆகி உட்காந்துட்டாங்க. இப்போ கவுண்டர் கூட கொடுக்காம பேச்ச மாத்திட்டு ஓடுறாங்க, இப்படி இல்லாம பேச்ச மாத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை அந்த மாதிரி ஒரு பிளேயர் அங்க இருக்கணும். என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு ஏத்த மிகப்பெரிய ஒரு ஓப்பனர் அவர்லாம் வந்து டெய்ல் அண்ட் பேட்ஸ்மேன் வச்சுக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு டெய்ல் அண்ட் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்ல இறங்கி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு சேவாக் மாதிரி, ஒரு சூரியவன்சி மாதிரி, ஒரு ஆதவன்சினா மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கி அதிரடி அடிச்சு போகணும். அந்த மாதிரி வந்து சட்டமன்றம் சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சபாநாயகர் அவர்களை பாராட்டியே ஆகணுங்க. சொந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து சரிசமமான வாய்ப்புகளை கொடுத்து பொறுமையா அந்த அவையை வந்து நடத்தி கொண்டு போறதுல ரொம்ப அருமையா பண்றாரு. என்ன அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி எதெல்லாம் பேசின மட்டும் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒண்ணுதான் அப்படி தோணுதான்னு தெரியல. இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NTR.